வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லனின் பேசுகிறேன். இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையிலேருந்து 3/6/2025 அன்றைக்கி என் கிளினிக் வந்தாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு வந்துட்டு எதுவும் கவுண்ட்லாம் நல்லா தான் இருந்தது. பட் நார்மல் ஸ்பெர்ம்ஸ் வெறும் 4% தான் இருந்ததுங்க. அவருக்கு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்பப்போ விந்து முந்துதல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 10 மாதமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு டியூப் பிளாக் எதுவும் கிடையாது. பட் அவங்க யூட்ரஸ் சைஸ் வந்து 55x24x38 மில்லிமீட்டர், கொஞ்சம் சின்ன யூட்ரஸாக இருந்ததுனால தான் அவங்க இதுக்கு முன்னாடி 2 தடவை கன்சீவ் ஆனப்பையும், ஒரு தடவை வந்துட்டு 3 மாதத்தில் 12 வாரத்தில், இன்னொரு தடவையும் 3 மாதத்தில் ஸ்பான்டேனியஸாக அபார்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த யூட்ரஸால் ஃபர்தராக ஸ்ட்ரெச் ஆக முடியலன்னு சொல்லிட்டு நான் ஹோமியோபதி மெடிசன் அந்த கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு இதுக்கு தான் கொடுத்தேன். அவங்க ரொம்ப சின்ன வயசுனால மெடிசன்ஸ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிச்சு. இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க. நல்லபடியாக இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை இவங்களுக்கு பிறக்கணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணுங்கள், என்னையும் ப்ளஸ் பண்ணுங்கள். தொடுற எல்லா பேஷண்ட்டும் கடவுள் தொடணும்னு